தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அந்த விதத்துல பிசிக்ஸ், மெக்கானிக்கல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 5. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளான்றதை சொல்லிடுங்க. ஐ ஹோப் த ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். ஃபைன். ஸோ டைனமிக் லிஃப்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? டைனமிக் லிஃப்ட். Dynamic lift is the force that act on a body. ஸோ ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம டைனமிக் லிஃப்ட்னு சொல்கிறோம். சச் அஸ் ஏர்பிளைன் விங். ஸோ எந்த மாதிரி பாடியாக இருக்கும் அப்படின்னா ஏரோப்ளேனுடைய ஏர்கிராஃப்டுடைய விங்ஸில் ஹைட்ரோஃபாயில் ஆர் எ ஸ்பின்னிங் பால். ஸோ ஒரு பால் ஸ்பின் ஆகுது அப்படின்னா லெக் ஸ்பின், இன்ஸ்பின், ஹாஃப் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லைனா லெக் ஸ்பின், ரைட் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் ஆகக்கூடிய பாலில் ஹைட்ரோஃபாயிலில், ஏர்பிளைன் விங்ஸில், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? பை வெர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் மோஷன் த்ரூ ஏ ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் வழியாக அதனுடைய மோஷன் எப்படி இருக்கு? இப்போ அது லிக்யூட்ல ஃப்ளோ ஆகணும்னு இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னது? ஏர்ல ஃப்ளோ ஆகக்கூடியது. ஏரையும் நம்ம என்னதான் சொல்லுவோம்? கேஸையும் ஃப்ளூயிட் தான் சொல்லுவோம். அப்போ கேஸ்ல அது மூவ் ஆகும்போது அதனுடைய மோஷனுக்கு ஏர் ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். In many games such as cricket, tennis, baseball or golf, we notice that a spinning ball deviates. சரி, நிறைய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்த கிரிக்கெட்லயும் சரி, டென்னிஸோ பேஸ்பாலோ எல்லாத்துலயுமே பால் என்ன ஆகும்னா ஸ்பின் ஆகி த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்பின் ஆகுறதுனால தட் இட் டீவியேட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பேரபோலிக் ட்ராஜெக்டரி. ஸோ ஆர்டினரியாக அது எந்த பேரபோலிக் பேத்தில் மூவ் ஆகணும்னு நினைப்போமோ அந்த பேத்தில் மூவ் ஆகாமல் அதுல இருந்து கொஞ்சம் என்ன ஆகும்? விலகும் இல்லையா? ஆஸ் இட் மூவ்ஸ் த்ரூ ஏர். ஸோ அது எதனால விலகுது அப்படின்னா காற்றால தான் விலகுது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் டீவியேஷன் கேன் பி பார்ட்லி எக்ஸ்பிளைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஸோ இந்த தியரி நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பேசிஸ் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபல். பெர்னாலிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்றோம்னு சொல்றாங்க. பால் மூவிங் வித்தவுட் ஸ்பின். சரி, ஃபிகர் 9.11a. ஸோ எங்க இருக்கு? ஓகே. ஸோ ஒரு பால் எந்த டைரக்ஷன், ஐ மீன் ஸ்பின்னே ஆகாம இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது இல்லையா? ஜஸ்ட் a minute. ஓகே, இதே ஹரிசாண்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க பில பாருங்க, கொஞ்சமா ஏர் இந்த இடத்துல வேக்யூமை கிரியேட் பண்ணுது, இந்த பக்கம் வளைஞ்சிட்டு போகுது. ஓகே, ஸ்பின் எப்படி நடக்குது அப்படின்னா கிளாக் வைஸா நடக்குதுன்னு சொல்றாங்க. கவுண்டர் கிளாக் வைஸா நடந்தா இந்த பக்கம் வரும். சரி, அதே மாதிரி ஏர்பிளோடைய விங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோ பாஸ்ட் அண்ட் ஏரோஃபாயில். ஸோ ஏர் எந்த பக்கமா எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்ஸ்லாம் வச்சு மேலே இருக்கிற தியரியை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏபிசி அப்படின்னு ஆர் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், பால் மூவிங் வித்தவுட் ஸ்பின். 11A shows the streamline around a non-spinning ball moving relative to a fluid. ஸோ அந்த ஃப்ளூயிட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் என்ன ஆகுது? ஸ்பின்னிங் நான் ஸ்பின்னிங் பாலும் மூவ் ஆகுது. From the symmetry of streamlines, it is clear that the velocity of the fluid air above and below the ball at corresponding point is the same, resulting in zero pressure differences. ஸோ இந்த பால் எந்த ஃப்ளோவில் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதே ஃப்ளோவில் தான் இந்த பாலும் மூவ் ஆகுது. ஸோ இதனுடைய மோஷனில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாததுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாலுக்கு மேலே கீழே ஒரே மாதிரியான ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ப்ரெஷர் இன்னொரு ப்ரெஷரை கேன்சல் அவுட் பண்ணிடும். பால் எந்த பக்கமும் தள்ளப்படாது. ஓகேவா? நான் எப்படி ஃபோர்ஸ் கொடுத்துருந்தனோ அதே டைரக்ஷனில் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். The air therefore exerts no upward or downward force on the ball.
ஸோ ஏரால ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸோ அல்லது டவுன்வர்ட் ஃபோர்ஸோ ஆக்ட் ஆகாது. மொத்தமா 0வா தான் இருக்கும். ஓகேவா? ரிசல்டிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதனால பால் மேலேயோ கீழேயோ போகாது. ஓகே. பால் மூவிங் வித் ஸ்பின். ஸோ இப்ப ஸ்பின் ஆகுற பாலா இருந்துச்சுன்னா, எ பால் விச் இஸ் ஸ்பின்னிங் டிராக்ஸ் ஏர் அலாங் வித் இட். ஸோ பால் எப்பலாம் ஸ்பின் ஆகுதோ, அப்ப அது காத்தையும் என்ன பண்ணுதுன்னா, புடிச்சு இழுத்துக்கிட்டே போகுது. இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ரஃப், மோர் ஏர் வில் பி டிராக்டு. ஸோ சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பா இருந்துச்சுன்னா, இன்னும் அதிகமான காற்று அது என்ன பண்ணும்னா, பின்னோக்கி இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிராக்னா தெரியல. இப்ப மவுஸ் எல்லாம் டிராக் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏர் என்ன பண்ணுதுன்னா, டிராக் பண்ணிக்கிட்டே போகுது. Figure 9.11b shows the streamline of air for a ball which is moving and spinning at the same time. So, பால் எந்த டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல ஏரும் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. The ball is moving forward and relative to it, the air is moving backward. ஸோ பால் ஃபார்வர்டா மூவ் ஆகுதுன்னா அது அந்த ஏரை ரெசிஸ்ட் பண்ணி, அதாவது டிராக் பண்ணி என்ன பண்ணும்னா பின்னோக்கி தள்ளும் இல்லையா? பால் சுத்திக்கிட்டே முன்னோக்கி போகுது அப்படின்னா, இப்படி கிளாக் வைஸா போகுதுன்னா, அது அங்க இருக்கிற காத்தெல்லாம் பின்னாடி போ பின்னாடி போன்னு சொல்லி தள்ளிக்கிட்டு போகும். அப்ப இன்னும் வேகமா போக ஆரம்பிக்கும். பட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். பாருங்க, the ball is moving forward and relative to it, அதை சார்ந்து the air is moving backward, காற்று பின்னோக்கி போகும். Therefore the velocity of air above the ball relative to the ball is larger. ஸோ அப்ப பால் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? இப்போ எக்ஸாம்பிள் கிளாக் வைஸா மூவ் ஆகுது அப்படின்னா, கிளாக் வைஸா மூவ் ஆகுதுன்னா, மேல இருக்கக்கூடிய ஏருடைய அளவு அதிகமா இருக்கும். ஏன்னா அது ரொட்டேட் பண்ணி திரும்ப மேலேயே அனுப்புது. சரியா? கீழ இருக்கிற ஏரெல்லாம் மேல அனுப்புது. அப்போ மேல பிரஷர் எப்படி இருக்கும்னா லார்ஜா இருக்கும். கரெக்ட்டா? வெலாசிட்டி ஆஃப் ஏர் அபோவ் த பால் ரிலேட்டிவ் டு த பால். பால விட அதுக்கு மேல இருக்கிற ஏருக்கு வெலாசிட்டி என்ன ஆயிடும்னா அதிகமாயிடும். லார்ஜர். அண்ட் பிலோ இட் இஸ் ஸ்மாலர். ஸோ கீழ அதனுடைய வெலாசிட்டி கம்மியா தான் இருக்கும். See section 9.3. The streamlines thus get crowded above and rarefied below. ஸோ கீழே ரொம்ப கம்மியான அளவுல காற்று இருக்கும். அதனுடைய அளவு கம்மியா இருக்கும். ரேர் அப்படின்னு சொல்றாங்க. மேல ரொம்ப கிரவுடா இருக்கும்னு சொல்றாங்க. crowded above and rarefied below. Thus, this difference in the velocity of the air results in the pressure difference between the lower and the upper phases. So, மேல crowd அதிகமா இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஏர் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளோ மோஷன் அதிகமா இருக்கிறதுனால அங்க ப்ரெஷர் டிஃப்ரெண்டா இருக்கும், அதிகமா இருக்கும் இல்லையா? கீழே ரொம்ப ரேரா இருக்கு. அப்போ ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் லோயர் அண்ட் அப்பர் ஃபேஸஸ் அண்ட் தேர் இஸ் எ நெட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த பால். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா பால் மேல் நோக்கி தள்ளப்படுது. அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த பால். திஸ் டைனமிக் லிஃப்ட் டியூ டு ஸ்பின்னிங் இஸ் கால்டு மேக்னஸ் எஃபெக்ட். ஸோ மேக்னஸ், MAGNUS, மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி அப்வர்ட் ஃபோர்ஸ், திஸ் டைனமிக் லிஃப்ட் டியூ டு ஸ்பின்னிங். ஸோ ஸ்பின் ஆகிறதுனால அது கொஞ்சமா மேல் நோக்கி நகர்த்தப்பட்டுச்சுன்னா அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏரோஃபாயில் ஆர் லிஃப்ட் ஆன் ஏர்கிராஃப்ட் விங். Figure 9.11c shows an aerofoil which is a solid piece shaped or to provide an upward dynamic lift when it moves horizontally through air. ஸோ அது ஹரிசாண்டலாவே ஏர்ல மூவ் ஆனாலும் அதை மேல் நோக்கி தள்ளுறதுக்கு ஒரு அப்வர்ட் டைனமிக் லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை இல்லையா? ஏர்ல அது உருவாகணும். அப்படி உருவாகுற மாதிரி டிசைன்ல தான் இதை பண்ணியிருக்காங்க. The cross section of the wings of an aeroplane looks somewhat like aerofoil shown in figure. So aircraft உடைய aeroplane உடைய wingsலாம் aerofoil மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. Okay, with the streamlines around it. When the aerofoil moves against the wind. So aerofoil காற்றுக்கு against மூவ் ஆகும்போது the orientation of the wing relative to flow direction causes the streamlines to crowd together above the wing more than those below it. ஸோ மேலே கீழே இருக்கிற க்ரௌடை விட கீழே இருக்கிறத விட மேலே க்ரௌட் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அதிகமா இருக்கு. The flow speed on top is higher than the below. ஸோ கீழே போற ஃப்ளோவை விட மேலே ரொம்ப ஸ்பீடா போகுது. There is an upward force resulting in a dynamic lift of the wings and this balances the weight of the plane.
ஸோ அந்த டைனமிக் லிஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசல்டிங் ஃபோர்ஸ் தான் அப்வர்ட் ஃபோர்ஸா இருக்கு. அத நம்ம டைனமிக் லிஃப்ட்ன்னு சொல்றோம். அது எனக்கு இந்த ஏரோப்ளேனுடைய வெயிட்ட தாங்கிக்குது, பேலன்ஸ் பண்ணுது. அதனால இது கொஞ்சமா லிஃப்ட் ஆகுது. The following example illustrate that this. Okay. A fully loaded Boeing aircraft has a mass of 3.3 into 10 power 5 kilogram. Its total wing area is 500 meters square. It is in level flight with a speed of 960 km per hour. ஒரு மணி நேரத்துல 960 km அப்படின்ற வேகத்துல இது போகும். ஓகே. A. Estimate the pressure difference between the lower and upper surface of the wing. ஸோ ஒரு இடத்துக்கு நடுவில் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அதனுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு ஐ மீன் ஏரியா ஆஃப் த விங்கு கொடுத்துட்டாங்க, தென் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஃபைன். Estimate the fractional increase in speed of the air on the upper surface of the wing relative to the lower surface. So density of air எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, 1.2 kg per meter cube. ஓகே. இதை வச்சு உங்களுக்கு ப்ரெஷருக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, ப்ரெஷர், ஃபோர்ஸ், ஏரியா, இதுக்கான ஃபார்முலாலாம் தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே. ஸோ ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஸ்பீடு above the wing needs to be only 8% higher than that below. ஓகே. ஏன்னா இது 0.08 டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. ஸோ பர்சன்டேஜில் வேணும்னா இன்டூ 100 பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக என்ன ஆகிடும், 8% மாறிடும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், viscosity. Okay. Most of the fluids are not ideal ones and offer some resistance to motion. So எல்லா ஃப்ளூயிடுமே ஒரே மாதிரி போகாது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் ஆர் நாட் ஐடியல், ஒரே மாதிரி இருக்காது. ஒன்ஸ் அண்ட் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன், அந்த மோஷனுக்கு தடை செய்யறதுக்கும் அதுல ஏதாவது ஒன்று ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. திஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளூயிட் மோஷன் இஸ் லைக் அன் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அனலாகஸ் டு ஃப்ரிக்ஷன் when a solid moves on a surface. ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகும்போது நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரொட்டேட்டிங் ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இப்பெல்லாம் படிச்சோம் இல்லையா இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படி எக்ஸ்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஏற்படுதோ அதே மாதிரி இங்க இந்த ஒரு ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதை ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னா, உள்ளாரையே ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். இட் இஸ் கால்டு விஸ்காசிட்டி. ஸோ இந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கு அவங்க என்ன நேம் வைக்கிறாங்கன்னா விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. திஸ் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் வென் தேர் இஸ் ஏ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் லேயர்ஸ் ஆஃப் த லிக்யூட். ஸோ லிக்யூட்ல நிறைய லேயர்ஸ் இருந்து ஒரு லேயர் விட்டு இன்னொரு லேயர் அந்த மாதிரி மூவ் ஆகும் போது தான் என்ன இருக்கும் அப்படின்னா, ரிலேட்டிவ் லேயர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் போது தான் எனக்கு என்ன இருக்கும், ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் தான் விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. சப்போஸ் வி கன்சிடர் எ ஃப்ளூயிட் லைக் ஆயில் enclosed between two glass plates. ஓகே, அந்த ஆயிலை நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு கிளாஸ் பிளேட்டுக்கு நடுவில் வச்சிருக்கோம். as shown in figure 9.12a. The bottom plate is fixed while the top plate is moved with a constant velocity v relative to the fixed plate. ஓகே, அந்த ஃபிக்ஸ் ரெண்டு பிளேட் கிளாஸ் பிளேட் வச்சாச்சு ஒரு ஆயில் லிக்விட் ஆயில்குள்ளார. சரி, ஸோ அதில் டாப்ல இருக்கிற லேயர் என்ன ஆகுனா, அந்த கிளாஸ் பிளேட் என்ன ஆகுனா மூவ் ஆகும். டவுன்ல இருக்கிற லேயர் என்ன ஆகுனா மூவ் ஆகாது, ஃபிக்ஸ்டுன்னு சொல்றாங்க. அந்த ஃபிக்ஸ்டு லேயரை பொறுத்த வரைக்கும், ஃபிக்ஸ்டு பிளேட்டை பொறுத்த வரைக்கும் வின்ற வெலாசிட்டில மேல இருக்கிற டாப் பிளேட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் ஆயில் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஹனி, ஆயிலுக்கு பதிலாக அங்க ஹனியை வச்சா a greater force is required to move the plate. ஆயில் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதோ, அதாவது அந்த கிளாஸ் பிளேட் மூவ் ஆகுற ஸ்பீடை விட ஹனியா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும் இல்லையா. ஃபைன், மூவ் வித் a plate. Greater force is required to move the plate with the same velocity. Hence, we say that honey is more viscous than oil. அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹனி தேன் ரொம்ப ரொம்ப விஸ்கஸா இருக்கும் ஆயிலை விடன்னு சொல்லலாம். ஆயில ஊத்துனா எவ்வளவு ஸ்பீடா ஊத்துதோ அதை விட தேன் ரொம்ப ஸ்லோவா தான் ஊத்தும் இல்லையா. ஏன்னா அதுல இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு லேயரை இன்னொரு லேயர் போக விடாம தடுக்குது, டிராகிங் பேக்வேர்டு.
அதனால எனக்கு அது ஃப்ளோ ஆகல. இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் விஸ்காசிட்டின்னு சொல்றாங்க. புரியுது தானே? ஓகே. The fluid in contact with a surface has the same viscosity as that of the surfaces. So fluid எப்போ சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ விஸ்காசிட்டி இருக்குமோ, வெலாசிட்டி அந்த சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குமோ அதே வெலாசிட்டி தான் அந்த சர்ஃபேஸ்க்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃப்ளூயிடுக்கு. நான் திரும்ப சொல்றேன். ஓகே. இப்ப இது ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளார ஃப்ளூயிட் இருக்கு. இந்த ஃப்ளூயிட் கீழ ஊத்தப் போகுது. இந்த ஃப்ளூயிட ஜூம் பண்ணி பார்க்கும்போது, சரி இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நெறைய லேயர் இருக்கு. இதுல ஒரு லேயர் முன்னோக்கி போகணும்னு சொன்னா, அத இந்த கீழ இருக்கிற அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சி தான் போகணும்னு சொல்லுது. அப்ப ஏவும், பியும் என்ன பண்ணுதுன்னா, போகாத, போகாதன்னு சொல்லி தடுக்கும். ஓகேவா? பி போகணும்னு நெனச்சா, அத சியும், அதுக்கு மேல இருக்கிற டியும் போகாத, போகாதன்னு சொல்லி தடுக்கும். என்னடா வம்பு இது அப்டின்னா, ஆமா. சி இன்கேஸ் ஏ போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏவ அதுக்கும் கீழ இருக்கிற இ, அப்புறம் மேல இருக்கிற சி. இந்த 2ம் தடுக்கும். சோ ஒரு லேயர் போகணும்னு நெனச்சா, அத கூட இருக்கிற லேயர் வா போகலான்னு சொல்லி போகாது. போகாத, ஏன் நீ போகணும்? இங்கேயே இருன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு தான் நெனைக்கும். ஒரு லேயர் மூவ் ஆகுறத அதுக்கு மேலயும் கீழயும் இருக்கிற லேயர்ஸ் தடுக்குது இல்லையா? ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா? இந்த ஃபோர்ஸ தான் நம்ம என்ன சொல்றோம்னா, விஸ்கஸ் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுச்சா? ஏய் இத விட ஈஸியா எப்படிப்பா சொல்றது? எனக்கு தெரிஞ்சு நான் புரியுற மாரி தான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். சரி, புரியலன்னா கமெண்ட்ல மறுபடியும் கேளுங்க. Hence we says that honey is more viscous. இதெல்லாம் படிச்சிட்டோமா? சரி. Hence the layer of the fluid, hence layer of the liquid in contact with the top surface moves with a velocity v. Okay. So டவுன் சர்ஃபேஸ் என்ன வெலாசிட்டில மூவ் ஆகுமோ அதே வெலாசிட்டில தான் லிக்விடும் மூவ் ஆகும்னு சொன்னாங்க. டாப் சர்ஃபேஸ் என்ன ஆகும்னா v இந்த வெலாசிட்டில மூவ் ஆகும்னு சொன்னாங்க. அந்த லேயர் ஆஃப் த லிக்விட் இன் கான்டாக்ட் வித் ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஸ்டேஷனரி. ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் ஆகி இருக்கக்கூடிய லேயர் ஸ்டேஷனரியா இருக்கும். அது மூவே ஆகாது. அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு லேயரும் தான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். The velocity of the layers increases uniformly from bottom to top layer. உங்களுக்கு புரியுதா? பாட்டம்ல இருக்கிற லேயர்ல இருந்து அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு லேயரும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஸ்பீடா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கீழ இருக்கிற ஹனி வரல அல்லது ஆயில் வரல. மேல இருக்கிற ஆயில் தான் சீக்கிரமா வெளியில வருதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு லேயரும் ஒரு ஒரு ஸ்பீட்ல வருது. பட் பாட்டம்ல அந்த சர்ஃபேஸ நான் எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோ அந்த கண்டெய்னருடைய சர்ஃபேஸ டச் பண்ணிட்டு இருக்கிற லேயர் மூவே ஆகாதுன்றத சொல்றாங்க. Okay, the velocity of the layer increase uniformly from bottom zero velocity to the top layer maximum velocity or velocity v. For any layer of liquid, its upper layer pulls it forward while the lower layer pulls it backward. So எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி லிக்விட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிக்விட்ல அப்பர் லேயர் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகணும்னு சொல்லி ஃபார்வர்டா புஷ் புல் பண்ணும். அதே சமயம் டாப் டவுன் லேயர் இருக்குல்ல பாட்டம் லேயர் அந்த பாட்டம் லேயர்ல போகாதீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லி அந்த சர்ஃபேஸ் கூட சேர்ந்து எந்த ஒரு கண்டெய்னருடைய சர்ஃபேஸ்ல அது கான்டாக்ட் ஆயிருக்கோ அந்த சர்ஃபேஸ் கூட சேர்ந்து நம்ம இந்த கண்டெய்னர்லயே இருக்கலாம் வெளியில போக வேணாம்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? டவுன் பாட்டம் லேயர் மூவே ஆகாது. டாப் மோஸ்ட் லேயர் என்ன ஆகும்னா v வெலாசிட்டில மூவ் ஆகும் அல்லது அதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டில இருக்கும். ஃபைன். திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஃபோர்ஸ் பிட்வீன் த லேயர்ஸ். அப்ப ஒரு ஒரு லேயருக்கும் ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு இதுல தெரியுது. This type of this type of flow is known as laminar. இந்த மாதிரி டயகனலா அல்லது ஒரு ராம்பஸ் ஷேப்ல நம்மளுக்கு ஃப்ளூயிட்ஸ் மூவ் ஆகுதுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? லாமினார் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், லாமினார்னு சொல்லுவோம் இல்லையா? சரி. The layers of liquid slide over one another as the pages of a book do when it is placed flat on the table and a horizontal force is applied to top cover. பாட்டமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புக்கை நம்ம இப்படி தள்ளனா புக் எப்படி டயகனலா மாறுமோ அதாவது கொஞ்சம் ராம்பஸ் ஷேப்ல மாறுமோ அந்த மாதிரி தான் இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால தான் இதை நம்ம லாமினார்னு சொல்றோம். When a fluid is flowing in a pipe or a tube.
ஸோ ஒரு பைப்குள்ளாரையோ ஒரு டியூப்குள்ளாரையோ ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது தென் வெலாசிட்டி ஆஃப் ஏ லிக்விட் லேயர் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த டியூப் இஸ் மேக்ஸிமம். ஸோ அந்த டியூபுடைய ஆக்சிஸை பொறுத்து அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி ஆஸ் வி மூவ் டுவர்ட்ஸ் த வால்ஸ் வேர் இட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ வாலுக்கு நியரரா அதை எடுத்துட்டு போகும்போது அப்போ அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜீரோ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஜீரோ ஆயிடும். ஃபிகர் 9.12 பி கொடுத்துருக்காங்க. சரி. The velocity on cylindrical surface in a tube is constant. ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா அதுல அந்த டியூப்குள்ளார லிக்விடுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ ஏன்றது என்னன்னா மேல ஓப்பனா இருக்கும்போது கீழே க்ளோசிங்கா இருக்கும்போது, அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இதை நம்ம போர் பண்றோம். அப்படி போர் பண்ணும்போது கீழே ஊத்துறோம். ஊத்தும்போது மேல இருக்கிற லிக்விட்லாம் ரொம்ப ஸ்பீடா வரும். கீழே இருக்கிற லிக்விட்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. பி டயகிராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a layer of liquid sandwiched between two parallel glass plates in which the lower plate is fixed and the upper one is moving to the right with velocity. ஓகே. இது A டயகிராம். பின்றது என்ன சொல்லனா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் விஸ்கஸ் ஃப்ளோ இன் எ பைப். ஒரு பைப்புக்குள்ளார லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய சர்ஃபேஸ்லாம் கான்டாக்ட் ஆகக்கூடிய லேயர் என்ன ஆகும்னா ரொம்ப டிராகிங் ஃபோர்ஸால ஸ்லோவா மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர், அதாவது நான் சொல்றது ஏ லேயர்ஸ் ரெண்டுமே மூவ் ஆகாது. ஆனா பி, சி, டி இதெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுது. இ தான் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். சென்டர்ல ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு பைப்புக்குள்ளார தண்ணி போகும்போது இப்படிதான் போகும். கார்னர்ல இருக்கிற தண்ணியை விட நடுவுல இருக்கிற தண்ணி நீர் பகுதி ரொம்ப வேகமா போகும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன். An account of this motion, a portion of liquid which at some instant has the shape ABCD. ஸோ ஒரு சம் போர்ஷன் ஆஃப் த லிக்விட், இந்த லிக்விட்ல சில பகுதியில் எனக்கு ஏபிசிடின்னு ஒரு ஷேப் கிடைக்குது. டேக் த ஷேப் ஆஃப் ஏஇஎஃப்டி. ஓகே. இங்க ஏஇஎஃப்டி எந்த இடத்துல எடுத்துக்கலாம்? ஏஇஎஃப்டி. ஓகே. இந்த பகுதியை எடுக்க சொல்றாங்க. ஏஇஎஃப்டின்னு சொல்லிட்டு ஏபிசிடி அப்படின்ற போர்ஷன் தான் இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால, அதுவும் மேல மட்டும் கொடுத்ததுனால அது இப்படி லேமினார் வெலாசிட்டியில மூவ் ஆகி ஏஇஎஃப்டின்ற ஒரு புதிய ஸ்பேஸை உருவாக்கியிருக்கு. சரி. An account of this motion, a portion of liquid which is at some instant has the slope ABCD shape. Take the shape. அது என்ன ஷேப்பா மாறிடுச்சுன்னா ஏஇஎஃப்டியா மாறிடுச்சு. ஆஃப்டர் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். கொஞ்ச நேரத்திலே அது மாறிடுச்சு. During this time interval, the liquid has undergone a shear strain. ஸோ இந்த இடத்துல என்ன உருவாயிருக்குன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி படிச்சிருக்கணும், இல்ல மாடுலஸ் பத்தி படிச்சிருக்கணும். யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், வேற என்ன சொல்லலாம், பல்க் மாடுலஸ், இந்த மாதிரி. அதுல ஷியர் ஸ்ட்ரெயின், ஷியர் மாடுலஸ் இருக்கும். ஸோ ஷியர் மாடுலஸ், ஷியர் ஸ்ட்ரெயின்ன்றது ஒரு சர்ஃபேஸ், ஐ மீன் ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூபுடைய ஒரு பகுதியை கான்ஸ்டன்டா பாட்டமை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு, ஸ்டேஷனரியா வச்சுட்டு மேல மட்டும் தள்ளுறதுனால அங்க உருவாகக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம், ஷியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் எவ்வளவு தூரம் இருக்குன்னா டெல் எக்ஸ் பை எல் இருக்குன்னு சொல்றாங்க. டெல் எக்ஸ் பை எல். ஓகேவா? ஃபைன். Since the strain in a flowing liquid increases with time continuously. So time ஆக ஆக அந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. Unlike a solid, here the stress is found experimentally a depend on rate of flow of liquid னு சொல்ல போறாங்க. ஏன்னா ஒரு சாலிட்ல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து, ஒரு சாலிட் இருக்கு, அந்த சாலிடுக்கு நான் இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதை பொறுத்து இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு புதிய ஷேப்பை உருவாக்கும். ஓகேவா? ஃபைன். ஒரிஜினல் ஷேப் இது. ஆனா இப்ப புதிய ஷேப் இப்படி ஷியரிங் ஃபோர்ஸால இங்க ஒரு மாடுலஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இது சாலிட்ல இந்த மாதிரி இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அதிகமாகி அதோட ஸ்டாப் ஆகும் ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா லிக்விடுக்கு, ஃப்ளோயிங் லிக்விடுக்கு இன்க்ரீசஸ் வித் டைம் கண்டினியூஸ்லி. டைம் ஆக 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 இந்த ஷியரிங் ஸ்ட்ரெயினும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். எவ்வளவு வேணா அதிகமாகும்னு சொல்றாங்க.
சரி. ம். So here the stress is found experimentally to depend on the இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா rate of change of strain. So rate of change of strain டிபெண்ட் பண்ணிருக்கு or strain rate அப்படின்னு சொல்லலாம். That is del x by L into del T அப்படின்னு சொல்றாங்க. With respect to time. ரேட்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? With respect to time சொல்லுவோம். அதனால del x by L என்ற ஃபார்முலால பைல del T எழுதியிருக்கோம். சார் நெக்ஸ்ட் லெசன் thermal properties of matter பார்ப்போம் சார். Sir, how is it feel about 800 subscribers? Somewhat good. Last 3 month, I think 4 monthல இந்த 800 subscribers வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 160, 200ல இருந்து இப்போ 800 கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. So it's happy to see. Again, ஒரு 1K, 2K வந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். எப்பயுமே மனுஷனுக்கு ஆசை குறையாதுல்ல. அதாவது போதுன்ற ஆசை ரொம்ப கம்மி அல்லது அது ஒரு லெவல்ல வரும்னு நினைக்கிறேன் வரும்னு தான் நான் நம்புறேன். பட் எனக்கு இப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னது தான். ஒரு 1K, 2K சப்ஸ்கிரைபர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். பட் சோ ஹாப்பி. ஓகே. சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின் ரேட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா del x by L into del T க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆர் V by L. இன்னொரு விதமா என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா V by L சொல்றாங்க. ஏன்னா del x என்றது எவ்வளவு பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றது. பை L into del T அப்படின்றது டைம் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றது இல்லையா? சரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பதிலா வெலாசிட்டி எழுதிக்கலாம். ஸோ del x by del T க்கு பதிலா V by L அப்படின்னு மாறிடும். புரியுதா? ஃபைன். ஸ்ட்ரெயின் ரேட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா del x by L into del T ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா V by L அப்படின்னு சொல்லலாம். V by L. Fine. Instead of strain itself. The coefficient of viscosity pronounced eta. N மாதிரி நீட்டா போட்டா அதுக்கு பேரு eta. ஓகேவா? ETA. For a fluid. So viscosity உடைய coefficient, I mean coefficient of viscosity நம்ம என்ன சொல்றோம்னா eta ன்னு சொல்றோம். For a fluid is defined as the ratio of shearing stress to the strain rate. So shearing stress எவ்வளவு இருக்கு? shearing stress எதனால உருவாகும்? எவ்வளவு force act ஆகுது? எவ்வளவு ஏரியாவுல இல்லையா? பிரஷரை பொறுத்து இருக்கும். ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய பிரஷரை ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெயின் ரேட்டால ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரெயின் ரேட்டால டிவைட் பண்ணா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்றாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஈட்டா அப்படின்ற சிம்பிளால. ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ, இது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ரேட் வி பை எல். ஸோ டிவைடுக்கு டிவைடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எஃப் பை ஏ பை வி பை எல்னு இருக்கு. இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எஃப் பை ஏ இன்டு எல் பை வி. ஸோ எஃப்எல் பை விஏ அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? இது 9.6. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் பை விஏ. Okay. The SI unit of viscosity is Poiseuille PI. Its other units are Newton's second, right? இல்லையா? L inverse கொடுத்திருக்காங்க லென்த்துக்கு. சரி, மீட்டர் செகண்ட் தான் இது டைம் இன்வெர்ஸ். ஓகே, நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் செகண்ட். The dimensions of viscosity are M, L inverse, T inverse. ஓகே, விஸ்காசிட்டிக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. விஸ்காசிட்டியில் ஷியரிங் ஸ்ட்ரெயின் உருவாகுது. ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் விபைஎல் நம்ம என்ன சொன்னோம் ஸ்ட்ரெயின் ரேட்டு. ஓகே, ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் ஸ்ட்ரெயின் ரேட்டுக்கும் உள்ள ரேஷியோவை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொன்னோம் ஈட்டா. ஓகே, generally thin liquids like water, alcohol, etc. are less viscous than the thick liquid like coal tar, blood, glycerin, etc. So glycerin நம்மளுடைய blood கொஞ்சம் கொஞ்சமா clot ஆக ஆரம்பிக்கும் ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல ஏரால. அதே மாதிரி
கோல் தார். தார்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணி தான் உருக்கி ரோடே போட முடியும். இல்லன்னா அது ரொம்ப கட்டியா இருக்கும்ல. தார்லாம் ஊத்துறது ரொம்ப 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 கஷ்டம். ஹனிய விட மோர் தென் 20 டைம்ஸ் இது ஹெவியரா இருக்கும். ஃபைன். ஸோ இதெல்லாம் விஸ்கஸ் லிக்விட்ன்னு சொல்றாங்க. அப்ப திக்கா இருக்கிற லிக்விட்லாம் விஸ்கஸ், தின்னா இருக்கிற லிக்விட்லாம் லோ விஸ்கஸ், லெஸ் விஸ்கஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. The coefficient of viscosity for some common fluids are listed in table 9.2. ஸோ டேபிள் 9.2 கீழ எங்கேயாவது குடுத்திருப்பாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, coefficient of viscosity ஈட்டா வேல்யூ குடுத்திருக்காங்க. சில காமன் லிக்விட்ஸ்க்கு. வாட்டருக்கு எவ்வளோ, கெரோசினுக்கு எவ்வளோ, பெட்ரோலுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி ஏதாவது சிலது குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். We point out two facts about blood and water that you may find interesting. So இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2த்துக்கும் நடுவுல 2 ஃபேக்ட் ஐ மீன் ஒரு ஃபேக்ட் குடுக்குறாங்க. பிளட்டுக்கும் வாட்டருக்கும் நடுவுல இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் இன்ட்ரஸ்டிங்கா இல்லையான்னு. As table 9.2 indicates, blood is thicker, more viscous than water. வாட்டரை விட blood thicker, more viscous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Further, the relative viscosity eta by eta water. அதாவது blood உடைய viscosity by water உடைய viscosity. இப்படி பண்ணா அது நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிலேட்டிவ் மாஸ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸை வாட்டருடைய மாஸால டிவைட் பண்ணா ரிலேட்டிவ் மாஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆஃப் blood remains constant between 0 degree Celsius and 37 degree Celsius. அதாவது 0 டிகிரில இருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பிளட்டுக்கும் வாட்டருக்கும் நடுவுல ரிலேட்டிவ் விஸ்காசிட்டி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஃபிகர் 9.13 இது எதுக்காக குடுத்திருக்காங்க? மெஷர்மென்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் எ லிக்விட். ஓகே. ஒரு லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்குன்றத இந்த டயகிராம் மூலியமா மெஷர் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபிலிம் இருக்கு. 0.01 கிலோகிராம் வெயிட் இருக்கு. வெயிட்ட ஹேங் பண்ணி ஓகே அந்த வெயிட் கிராவிட்டிய எவ்வளோ தூரம் புடிச்சு இழுக்குது அந்த ஃபிலிம் நகருதோ, அத வச்சு அதனுடைய விஸ்காசிட்டி சொல்றாங்களா? ஐ மீன் விஸ்காசிட்டி ஆஃப் கோஎஃபிஷியன்ட். Okay. Something they are trying to do. The viscosity of liquids decreases with the temperature, while it is necessary in the case of gases. So என்ன சொல்றான்னு பாருங்க. Viscosity of the liquid decreases with temperature. Temperature அதிகமாக அதிகமாக viscosity கம்மியாயிடும். ஏன்னா ஒரு ஹை டிஸ்கஸ் இருக்கக்கூடிய ஹை விஸ்கஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட நான் ஹீட் பண்ணா அது ரொம்ப உருகி அப்படியே லோ விஸ்கஸா லெஸ் விஸ்கஸா மாறிடும். அதனால விஸ்காசிட்டி கம்மியாயிடும்னு சொல்றாங்க. டெம்பரேச்சருக்கு விஸ்காசிட்டி என்ன ப்ரொபோர்ஷனல்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமானா விஸ்காசிட்டி கம்மியாயிடும். while it increases in the case of gases. ஆனா கேஸஸ்க்கு இப்போ லிக்விடுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. கேஸஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக்குனா அதை அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வாங்கிக்கிட்டு அதனுடைய கைனடிக் எனர்ஜியா மாத்திடும். ஸோ கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா அது இன்னும் வேகமா மூவ் ஆகும். ஆர்டினரியா எவ்வளோ ஸ்பீட்ல மூவ் ஆச்சோ ஃப்ளோல மூவ் ஆச்சோ அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ இருந்துச்சோ அதை விடவும் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ temperature increases, viscosity increases in a air, gases. Temperature increases, viscosity decreases in a liquid. Okay வா? Fine. Example 9.8 கொடுத்திருக்காங்க. A metal block of area 0.10 meter square is connected this string of pass. Okay. Coefficient of viscosity பத்தி find the coefficient of viscosity. Coefficient of viscosity கண்டுபிடிக்க சொல்லி அந்த ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். I will show you. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சரை பார்த்துக்கோங்க. கொஸ்டினை பார்த்துட்டு புரியுதான்னு சொல்லுங்க. சரி. ஸோ டேபிள் 9.2 இங்க கொடுத்துருக்காங்க. காமன் லிக்விட்ஸ் என்னென்ன? வாட்டர் கொடுத்துருக்காங்க, பிளட்டு, ஹனி, கிளிசரின், ஏர். ஏருக்கு பாருங்க 0.017 விஸ்காசிட்டி. ஓகே. கிளிசரின், மிஷின் ஆயில். மிஷின் ஆயில்னா மிஷின்ல போடுற ஆயில். ஆனா மிஷின்ல என்ன ஆயில் போடுவாங்க? ஒரு மிஷின்லயும் ஒரு ஆயில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. மிஷின் ஆயில்னு காமனா ஏதோ ஒன்று இருக்கோ பிசிக்ஸ்ல. How can I know? I don't know. சரி. பார்த்துட்டு இருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தான். சர்ஃபேஸ் டென்ஷனால எந்த பொருள் தண்ணிக்குள்ளார மூழ்கும், எது மூழ்காது, எது மிதக்கும், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். சரி. ஸோ இன்னும் எவ்வளோ இருக்கு? 20 வரைக்குமோ 19 வரைக்குமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இது இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ட்ரோக்ஸ் லெவலில் இருக்கும். 9.5.1. சரி. இந்த லெசன் எங்கே முடியுது? சம்மரி இங்கே வந்துருச்சு. பேஜ் நம்பர் 18ல முடியுது.
ஸோ 12லேருந்து 18. அப்போ இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்ல 2 கிளாஸ்ல முடியும். ஓகேவா? ஸ்டோக்ஸ் லா இந்த கிளாஸ் இல்லாம இன்னும் 2 கிளாஸ்ல கண்டிப்பா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். 5 pages. Okay. When a body falls through a fluid, it drags the layer of the fluid in contact with it. So ஒரு பாடி fluid குள்ளார விழுந்தா அல்லது fluidல தூக்கி போட்டா அது என்ன பண்ணும்னா அந்த சர்ஃபேஸ்ல அந்த fluidயும் drag பண்ணி இழுத்துக்கிட்டே போகும். ஏரா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி. ஓகே. A fluid it drag I mean a body falls through a fluid. It drags the layer of the fluid in contact with it. Okay, a relative motion between the different layers of the fluid is set. A relative motion between the different layers. Okay, different layer நடுவுல relative motion எப்படி இருக்கு of the fluid is set, and as a result the body experiences a retarding force. So relative motion எப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரிசல்ட்ல பாடி எக்ஸ்பீரியன்சஸ் a retarding force. பாடிக்கு ஒரு retarding force வந்திருக்கு, force ஆக்ட் ஆயிருக்கு. ஃபாலிங் ரீடார்டிங் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியல, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மாதிரி தான். ரீடார்டிங் ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அதனுடைய ஸ்பீடை அதனுடைய வெலாசிட்டி எல்லாம் கம்மி பண்றதுக்கு காரணமா இருக்கு. ஃபாலிங் ஆஃப் எ ரெயின் ட்ராப் அண்ட் ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம் பாப் ஆர் சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் மோஷன். ஸோ ஒரு ரெயின் ட்ராப் மேல இருந்து விழும்போதோ அல்லது ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம் பாப், ஒரு பெண்டுலம் என்ன ஆகுதுன்னா சிம்பிள் பெண்டுலம் ஸ்விங் ஆகுது, அப்படி ஆகுறது எல்லாமே காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் மோஷன் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சீன் தட் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இஸ் அப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்விங்கு கண்டிப்பா இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காது. ஒரு கட்டத்துல அது ஸ்லோ ஆகி கிராவிட்டியால கீழே வந்து நின்றுடும் இல்லையா? இதுக்கு கிராவிட்டி மட்டும் காரணம் இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஏர் இருக்குல்ல அந்த ஃப்ளூயிட் ரீடார்ட் பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதும் காரணம்னு சொல்றாங்க. The other quantities on which the force F depends are viscosity eta of the fluid and the radius A of the sphere. Sir George G. Stokes, 1819 to 1903, an English scientist, enunciated clearly the viscous drag force F. So viscous dragging force அப்படின்ற ஒண்ணு ஆக்சுவலா விஸ்காசிட்டின்றதே டிராகிங் ஃபோர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். விஸ்கஸ் டிராக் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு பாடி ஒரு லிக்விட்குள்ளார ஒரு ஃப்ளூயிட்குள்ளார மூவ் ஆகும்போது இருக்கும் அப்படின்றத. விஸ்காசிட்டினா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு லிக்விட் இருக்குன்னா லிக்விடுக்குள்ளார நிறைய லேயர் இருக்கும், ஒரு லேயர் ஃப்ளோ ஆகிறத இன்னொரு லேயர் தடுக்கும். இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், விஸ்காசிட்டின்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ நம்ம பாக்குறது இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான். ஆனா ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் இல்ல. ஒரு லிக்விட் இருக்கு அல்லது ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அந்த ஃப்ளூயிடுக்குள்ளார ஒரு பாடி மூவ் ஆகும்போது அந்த பாடிய இந்த ஃப்ளூயிட் எப்படி ரீடார்ட் பண்ணும் அல்லது அந்த பாடியில ரீடார்டிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அதை இந்த ஃப்ளூயிடுடைய ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதா இல்லையா, அதனுடைய சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆகுறதுனால ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதா, இங்க என்ன மாதிரியான ஃப்ரிக்ஷன் இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம எதுல பாக்குறோம் அப்படின்னா விஸ்கஸ் டிராக் ஃபோர்ஸ்ல பாக்குறோம். சரியா? இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு லிக்விட்ல அல்லது ஃப்ளூயிட்ல அதை நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். விஸ்காசிட்டி வேற, இங்க பார்க்கக்கூடிய விஸ்கஸ் டிராகிங் ஃபோர்ஸ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதா. சரியா? ஒரு பாடி மேல ஒரு ஃப்ளூயிடால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், இதை நம்ம விஸ்கஸ் டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். F is equal to 6 pi into eta AV அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்முலா. 6 pi என்றது தெரியும், 3.14 உங்களுக்கு தெரியும் இல்லையா, 22/7. தென் ஈட்டான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, A என்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியா கிடையாது. இங்க A என்றது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், அந்த ஸ்பியருடைய நான் எந்த ஒரு பாடியை எடுத்துக்கிட்டோம் அந்த பாடியுடைய ஸ்பெரிக்கல் பாடி எடுத்துக்கிட்டேன், ஸோ அந்த ஸ்பெரிக்கல் பாடியோட ரேடியஸை ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க. தென் V என்றது வெலாசிட்டி. ஓகே, this is known as Stokes law. We shall not drive Stokes law. So நம்ம ஸ்டோக்ஸ் லாவை டிரைவ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ஸ்டோக்ஸ் லா, பெர்னாலிஸ், விஸ்காசிட்டி இது எல்லாமே பிசிக்ஸ்ல அலைட்ல நான் படிச்சது தான். ஐ திங்க் ஸோ செகண்ட் இயர்ல அலைட் வரும். கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் போது யூஜில ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸ் அலைடும் செகண்ட் இயர்ல பிசிக்ஸ் அலைடும் வந்துச்சு. அப்போ இதெல்லாமே வந்துச்சு, ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம். ஃபைன். ஸ்டோக்ஸ் லா
This law is an interesting example of retarding force, which is proportional to velocity. Okay, retarding force எதுக்கு proportional இருக்குன்னா velocity க்கு proportional இருக்குன்னு சொல்றாங்க. We can study its consequences on a object falling through a viscous medium. So ஒரு viscous mediumல ஒரு பாடியை தூக்கி போடுறேன், த்ரோ பண்றேன். அப்ப அது ஃபால் ஆகும்போது அதுல எந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் ஏற்படுதுன்றத நம்ம படிக்கலாம். We consider a raindrop in air. It accelerates initially due to gravity. So கிராவிட்டியால அது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணும்னா பயங்கரமா ஆக்சிலரேட் ஆகும். As the velocity increases, the retarding force also increases. அதனுடைய velocity அதிகமாக retarding forceம் அதிகமாகுது. Finally, when viscous force plus buoyant force becomes equal to the force due to gravity. So அந்த viscous forceம் buoyant forceம் என்ன ஆகுதுன்னா கிராவிட்டியால ரெண்டும் ஒரே ஒரு கட்டத்துல ஈக்குவல் ஆகுது. The net force becomes zero and so does the acceleration. The sphere raindrop then descends with a constant velocity. Thus in equilibrium this terminal velocity vi is given by. So இங்க அதனுடைய டெர்மினல் வெலாசிட்டியை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்த ரெயின் டிராப் எனக்கு என்னவா மாறிடும்னா, எனக்கு கொஞ்சம் அழகா வரைய தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நான் 3D எல்லாம் வரையலாம்னு நினைச்சா ஒன்றும் முடியாது. அப்படியே ஒரு கிராஸா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடும். That's in equilibrium. This terminal velocity Vt is given by 6 pi eta AVT is equal to 4 pi by 3 into A cube into rho minus sigma into G. So, இங்க rho density, இல்ல, where rho and sigma are mass densities of sphere and the fluid. Okay, fluid உடைய டென்சிட்டியும் அந்த ஸ்பியர் உடைய டென்சிட்டியும் அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஸ்பியர் உடைய டென்சிட்டியை ரோன்னு சொல்றாங்க, fluid உடைய டென்சிட்டியை சிக்மான்னு சொல்றாங்க. We obtain Vt is equal to 2a square into rho minus sigma G into G by 9 eta. So the terminal velocity, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா இது எனக்கு லாஸ்டா இது கிடைக்கும். சரி. So the terminal velocity Vt depends on the square of the radius of the sphere. A square னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா radius of the sphere உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். And inversely on the viscosity of the medium. அந்த eta ன்றது இதோ இங்க இருக்கு, கோஎஃபிஷியன்ட் viscosity டிவைட்ல இருக்கு. அப்ப viscosity of the mediumக்கு inversely proportional சொல்றாங்க. இது terminal velocity. You may like to refer back to example 6.2 in this context. So இந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 6.2 எக்ஸாம்பிள நீங்க திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 6.2 எக்ஸாம்பிள் விஸ்கஸ் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் எக்ஸாம்பிளா எடுத்துக்க சொல்றாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 9.9 கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு டிராகிங் ஃபோர்ஸ் டெர்மினல் வெலாசிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கெட் ஓவர். 45 மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஷால் வி வைண்ட் அப் த கிளாஸ்? சர்ஃபேஸ் டென்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? Anyone want to say anything? இல்ல சர்ஃபேஸ் எனர்ஜில இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும் சொல்லிடலாமா? ரொம்ப சின்னதா தான் இருக்கு. Say something. சரி, நான் இதை சொல்றேன். Surface tension. You must have noticed that oil and water do not mix. So oilum waterum எப்பயுமே மிக்ஸ் ஆகாது, அது உங்களுக்கு தெரியும். Water wets you and me but not ducks. Okay. Mercury does not wet glass but water sticks to it. Mercury glass wet பண்ணாது, ஆமா, but water sticks to it. Water என்ன ஆகும்னா கிளாஸ்ல போய் ஒட்டிக்கும். Oil rises up a cotton wick. ஆயில்லாம் என்ன பண்ணுன்னா காட்டன் விக்ல ஒரு காட்டனை சுருட்டி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், திரி மாதிரி, விளக்கு திரி மாதிரி, அதுல கண்டிப்பா மேல் நோக்கி வரும். இன்ஸ்பைட் ஆஃப் கிராவிட்டி, கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா. ஓகே. சாப், ஐ மீன் அசன்ட் ஆஃப் சாப்லாம் சொல்லுவோம்ல, சாப் அண்ட் வாட்டர் ரைஸ் அப் டு த டாப் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ. ஸோ லீவ்ஸ் உடைய, ஐ மீன் மரத்துல இருக்கக்கூடிய லீவ்ஸுக்கு
டாப்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ்க்கு வாட்டர் எப்படி போகுது? ஃப்ளோயம் வழியா போகுதுன்னு சொல்லாதீங்க. சைலம், ஃப்ளோயம் நான் அப்படி சொல்லல. அ பட் அது சாப் மூலியமா போகுது இல்லையா? ஹேர் ஆஃப் எ பெயிண்ட் பிரஷ் டு நாட் கிளிஞ்ச் டுகெதர் வென் ட்ரை. அது ட்ரையா இருக்கும்போது, அந்த பிரஷ்ல இருக்கிற எல்லா முடிகளும், பெயிண்ட் பிரஷ்ல இருக்க ஹேர்ஸும் ஒண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்காது. கிளிஞ்ச் ஆகி இருக்காது. அது தனித்தனியா ஃப்ரீயா இருக்கும். காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தண்ணீல வச்சுட்டா, அப்பயும் பிரிஞ்சிருக்கும். பட் தண்ணீல இருந்து எடுக்கும்போது அது என்ன ஆகும்? ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தலாம் சொல்றாங்க. ஈவன் வென் டிப்ட் இன் வாட்டர் பட் ஃபார்ம் எ ஃபைன் டிப் வென் டேக்கன் அவுட் ஆஃப் இட். ஸோ தண்ணீல வைக்கும்போதும் சரி, ட்ரையா இருக்கும்போதும் சரி, அது எப்படி இருக்காதுன்னா, கிளிஞ்ச் ஆகி இருக்காது. ஆனா கிளிங் ஆகி இருக்காது. ஆனா, சப்போஸ் தண்ணிக்குள்ளார வச்சுட்டு இருந்து எடுக்கும்போது ஃபைன் டிப் வர மாதிரி, நல்ல கூர்மையா நுனி வர மாதிரி நம்ம எடுத்தா, அப்போ எப்படி இருக்கும்? All these and many more such experiences are related to related with the free surfaces of liquid. So liquid உடைய free surface பொறுத்து தான் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். As liquids have no definite shape but have a definite volume. liquidக்கு definite shape கிடையாது. ஆனா definite volume இருக்கு. They acquire a free surface when poured in a container. ஒரு கண்டெய்னர்ல அதை நம்ம pour பண்ணும்போது அதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா free surface கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? free surface கிடைக்கும். These surfaces possess some additional energy. இந்த surface என்ன பண்ணும்னா அந்த liquidக்கு some additional energy கொடுக்கும். These surfaces possess some additional energy. This phenomenon is known as surface tension and it is concerned only liquid as gases do not have free surfaces. ஸோ ஃப்ளூயிட் எல்லாத்துக்குமே சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம பார்க்க போறது இல்ல. சர்ஃபேஸ் அப்படின்ற ஒண்ணு சர்ஃபேஸ் ஃபினாமினன் அப்படின்னாலே அது எதை பேஸ் பண்ணுது? சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா லிக்யூட பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேஸஸ்க்கு இருக்காது. லெட் அஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபினாமினா. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஃபினாமினனை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன? சர்ஃபேஸ் எனர்ஜி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்விடுடைய சர்ஃபேஸ்ல ஒரு மாலிகுலுக்கு எப்படி இன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனா அவுட்வர்ட் ஃபோர்ஸ் இருக்காது. ஆனா ஏர் மாலிகுல்ஸா இருந்தா அதுல அல்லது லிக்விடுடைய சென்டர் பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டா அதுக்கு எல்லா பக்கமும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் சேமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இத நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? ஃபைன். எதுல இருந்து பார்க்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகே. தேங்க் யூ ஆல். நல்லா படிங்க.